வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 18 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 18 கொஷினுமே பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியல இல்லைன்னா தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The option BCC available in email used. ஸோ பிசிசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் கார்பன் காப்பி. ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒரு 10 பேருக்கு 50 பேருக்கு அனுப்புகிறோம்னும் போது நம்ம பிசிசின்னு கொடுத்து எல்லாருடைய மெயில் ஐடி கொடுத்தோம்னா நம்ம ஒரே மெயிலில் எல்லாருக்கும் அந்த மெயிலை சென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மெயில் சென்ட் பண்ணும்போது அதை எல்லாராலையும் உடனடியாக பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ விசிபிள் டு ஆல் அதர் ரிசப்ஷனிஸ்ட். ஸோ ரெண்டாவது, which option is not available in MS Excel. ஸோ எக்ஸல் ஷீட்டில் எந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி ஸ்பெல் செக். ஸோ ஸ்பெல் செக் வந்து நம்மளுக்கு வேர்டில் இருக்கும், ஆனால் எக்ஸலில் இருக்காது. ஸோ அடுத்தது, இன்ஃபர்மேஷன் சச் ஆஸ் பேஜ் நம்பர், வேர்ட் கவுண்ட், லாங்குவேஜ் அண்ட் ஜூம் ஆர் டிஸ்பிளேட் இன். ஸோ நம்ம ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அது எத்தனை பேஜ் நம்பர் இருக்குது, எத்தனை வேர்ட் டைப் பண்ணியிருக்கோம், என்ன லாங்குவேஜ் இருக்குது, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது எப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கும். ஸ்டேட்டஸ் பார்ன்றது கீழே பாட்டமில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்தது, இன் எம்எஸ் எக்ஸல் இன் ஆர்டர் டு நோ த பிரிண்டபிள் போர்ஷன் டேஷ் வியூ இஸ் யூஸ்ட். ஸோ எம்எஸ் எக்ஸலை பிரிண்ட் பண்ணும்போது ஒரு பேஜில் எத்தனை ரோ எத்தனை காலம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பேஜ் பிரேக் ப்ரிவியூவை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பேஜ் பிரேக் ப்ரிவியூ யூஸ் பண்ணும்போது தான் ஒரு பேஜில் எத்தனை ரோ எத்தனை காலம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுதுன்றதை எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, டேஷ் கேன் ஹெல்ப் யூ மேக் சென்ஸ் ஆஃப் ஒர்க் ஷீட் கண்டென்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி லேபிள். நெக்ஸ்ட்டு, இன் எம்எஸ் வேர்ட் எ பேராகிராஃப் மார்க் கேன் பி கிரியேட்டட் ஆன் ப்ரெஸ்ஸிங் த டேஷ் கீ. ஸோ பேராகிராஃபை எப்படி க்ரியேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஒரு பேராகிராஃபை க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ஒர்க் ஷீட் இன் எக்ஸல். ஸோ எக்ஸலில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. செல். ஸோ ஒரு பாக்ஸாக இருக்கக்கூடிய செல்லு தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் எக்ஸல். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ரெக்டாங்கிள் ஷேப்டு சிம்பிள் இன் எ ஃப்ளோ சார்ட் இண்டிகேட்ஸ். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட்டில் நிறைய விதமான சிம்பிள் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் சிம்பிள், டைமண்ட் சிம்பிள், ஓவல் சிம்பிள், ஆரோ மார்க், இந்த மாதிரியான நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்டு சிம்பிள் எது யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸை குறிக்கக்கூடியது. ஸோ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லக்கூடியது ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ இன்புட் சொல்லக்கூடியது பேரலலியோகிராம். ஸோ இன்புட்டுக்கு வந்து பேரலலியோகிராம், டிசிஷனுக்கு வந்து டைமண்ட் ஷேப், ஸ்டாப்புக்கு வந்து ஓவல் ஷேப். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு ஓவல் ஷேப் ஃப்ளோ சார்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, எவரி வெப் பேஜ் ஆஸ் ஏ யூனிக் அட்ரஸ் கால்ட் ஏ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேஷன். யூஆர்எல், சிம்பிளாக யூஆர்எல்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் யூனிக்கான யூஆர்எல் இருக்கும். ஸோ அடுத்தது, வெப் டிவி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நெட்வொர்க் கம்ப்யூட்டர். The operation of a digital computer is based on dash principle, counting principle. The computer memory that is not erasable is option A ROM. So read only memory. ஸோ அந்த மெமரியிலே கொடுத்துருக்காங்க, ரீட் ஒன்லி மட்டும்தான், அதை படிக்க மட்டும்தான் முடியுமே ஒழிய அதை நம்மளால் எதுவுமே எடிட்டோ அழிக்கவோ முடியாது. In a computer, BIOS stands for Basic Input Output System. Option B. The device with more capacity. ஸோ எந்த டிவைஸில் நமக்கு அதிகமான கெப்பாசிட்டி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளாப்பி டிஸ்கா, டிவிடியா, சிடி ராமா, ரீரைட்டபிள் சிடியா. ஸோ இந்த எல்லாத்துலேயுமே மூணுத்துலேயுமே நம்மளால் ஒரு தடவை தான் ஸ்டோர் பண்ணணும். அது என்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 16 GB கொடுத்தோன்னா 16 GB மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அந்த ரீரைட்டபிள் சிடியில் நம்மளால் மறுபடியும் நம்மளால் அதை ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்க முடியும், எரேஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ ரீரைட்டபிள் சிடிக்கு நம்மளுக்கு மோர் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு, கன்வெர்ட் 625 இன்ட்டு பைனரி நம்பர். ஸோ 625 பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் டிவிஷன் மெத்தட் தான். ஸோ எந்த நம்பர் டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக மாற்றுறோமோ
அதை 2ஆல் வகுத்துக்கிட்டே வரணும். ஸோ இது 2ஆல் வகுத்திங்கன்னா ஸோ பேலன்ஸ் 1 வரும். ஸோ அந்த 1 எழுதிக்கணும். ஸோ அதே மாதிரி இதை கண்டினியூஸாக நீங்கள் வகுத்துக்கிட்டே வரும்போது வரக்கூடிய வேல்யூவில் 0 அப்படின்னு போட்டே வரணும். ஸோ இதுதான் டெசிமலாக பைனரியாக மாற்றக்கூடிய மதிப்பு. அப்படி மாற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பு ஆப்ஷன் சி 101001101 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ அடுத்தது த ஸ்பீட் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் ஸ்பெசிஃபைட் பை. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஜி ஃப்ளாப்ஸ். ஸோ இங்கே ஃப்ளாப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் per second, floating point for operation second. So next IBM 1401 is a, so IBM 1401 computer எந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து 1959 இன்ட்ரடியூஸ் ஆன சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு CD-ROM அண்ட் பென்ட்ரைவ்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெமரி டிவைஸ். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட்.